Hi, now we are going to see about expression for escape velocity. Expression வந்து பார்க்க போகிறோம். escape velocityக்கு வந்து expression பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி definition பார்த்துடலாம். expression velocityக்கு definition பார்த்துடலாம். When a body is projected with a velocity from the surface of the earth so that it just escape from the gravitational pull of the earth is called escape velocity. The minimum velocity required to project a body from the surface of the earth so that it just escapes from the gravitational pull of the earth is called escape velocity. The escape velocity is the gravitational pull of the earth or planet, any planet lende adu vandu escape aagi poradhukku vidupattu poradhukku adukku kudukakuriya minimum velocity. சரியா, மினிமம் வெலாசிட்டி அதான் நம்ம என்ன சொல்லலாம், எஸ்கேப் வெலாசிட்டின்னு சொல்லலாம், இல்லைனா விடுபடு திசை வேகம்னு சொல்லலாம். Now we are going to study about expression for the escape velocity. Let us consider the body of mass m. Let us consider a body of mass m and with velocity v. Escape velocity, அதனோட escape velocity வந்து v ன்னு வச்சுக்கிறோம். Let capital M be the mass of the earth. Let capital M be the mass of the earth and capital R is the radius of the earth. Okay, ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறோம், அதனோட மாஸ் வந்து எம்னு எடுத்துக்கிறோம், அதனோட நிறை வந்து ஸ்மால் எம்னு எடுத்துக்கிறோம், அதனோட எஸ்கேப் வெலாசிட்டி அதாவது விடுபடு திசைவேகம் வந்து வின்னு எடுத்துக்கிறோம், வி வித் சஃபிக்ஸ் இ எடுத்துக்கிறோம். அண்ட் தென் கேபிட்டல் எம் வந்து என்னது, மாஸ் ஆஃப் த எர்த்து, பூமியின் நிறைன்னு எடுத்துக்கிறோம், புவியின் நிறை, அதனோட ரேடியஸ் வந்து ஆர். ஓகே, பை நியூட்டன்ஸ் ஆஃப் மோஷன் force on m, force on the object m or force on the body m. Newton's law of gravitation படி force on m is equal to gmm by f is equal to gmm by r square. சரியா, f is equal to gmm by r square. அப்போ இந்த அமௌண்ட் ஒர்க் and then இதை வந்து தனியாக வச்சுக்கிறோம். இதில் g வந்து வேறு, g is the capital G is the gravitational constant. சரியா, அப்போ அந்த ஆப்ஜெக்டை வந்து ஒர்க் டன் ஃப்ரம் கேரிங் தி ஆப்ஜெக்ட் ஃப்ரம் தி சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த் டு தி இன்ஃபினிட்டி இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் ஆர் டு இன்ஃபினிட்டி ஜிஎம்எம் பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு டிஆர். அதாவது இந்த ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, இந்த ஆப்ஜெக்டோட மாஸ் வந்து எம்மு, ஃப்ரம் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்லேருந்து எவ்வளோ தூரத்துக்கு அதை அனுப்புகிறோம், இன்ஃபினிட்டி நமக்கு வந்து தெரியாது, அதனால் இன்ஃபினிட்டி ஒர்க் டன் by carrying the object from the surface of the earth to the infinity. சரியா, இன்ஃபினிட்டிக்கு அதை வந்து என்ன செய்யணும், நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணணும். அதுக்கு செய்யப்படக்கூடிய வேலை W வந்து இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் ஆர் டு இன்ஃபினிட்டி. ஏன்னா ரேடியஸ் ஆஃப் த எர்த்லேருந்து இன்ஃபினிட்டி எவ்வளோ நமக்கு தெரியாது. சரியா, நம்ம லெட்டஸ் அசியூம் ஆர் டு இன்ஃபினிட்டின்னு வச்சுக்கோம். தென் ஜிஎம்எம் பை ஆர் ஸ்கொயர், ஜிஎம்எம் பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு டிஆர் இன்டெகிரேட் பண்ணணும். இப்போ இன்டெகிரேட் பண்ணும்போது இன்டெகிரலுக்கு வந்து x பவர் n இஸ் ஈக்குவல் டு இன்டெகிரல் ஆஃப் x பவர் n + 1 டிவைடட் பை n + 1 இந்த ஃபார்முலா வந்து வச்சுக்கணும். சரியா, இந்த ஃபார்முலா எடுத்துக்கிறோம். அப்போ x வந்து என்னது 6, n வந்து என்னது -2, இங்கே இருக்குல்ல ஆர் ஸ்கொயரு. இப்போ ஆரை வந்து ஆரை இப்படி மேலே எடுத்தால் என்னது ஆர் பவர் இன்வெர்ஸ் ஆஃப் 2 வந்துடும். இப்போ ஆர் பவர் இன்வெர்ஸ் ஆஃப் 2 + 1 டிவைடட் பை -2 ஆர் ஸ்கொயர் வந்து 1 பை ஆர் ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு ஆர் பவர் -2ன்னு எடுத்துக்கலாம். ஆர் பவர் -2 + 1 டிவைடட் பை -2 + 1. சரியா, அப்போ -2லேருந்து +1 கழிச்சா எவ்வளோ வரும், -1. அப்போ ஆர் பவர் -1, இங்கே கீழே மைனஸ் இருக்குது, -2 + 1 தட் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வரும், ரிமைனிங்கு -1 வரும். சரியா, அப்போ ஆர் பவர் -1 டிவைட் பை -1 தட் இஸ் ஈக்குவல் டு ஆரை கீழே எடுத்துகிறோம், ஆரை கீழே கொண்டு வந்துடுறோம், -1 டிவைட் பை ஆர் வித் லிமிட்ஸ் வந்து என்னது ஆர் டு இன்ஃபினிட்டி ஹியர். சரியா, ஆர் டு இன்ஃபினிட்டி தட் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 0 போட்டுருவோம். சரியா, இங்கேருந்து நமக்கு தெரியாது, அதனால 0 மைனஸ் ஆஃப் -1 டிவைடட் பை ஆர் தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் எவ்வளவு, மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னது ப்ளஸ். இப்போ +1 டிவைட் பை ஆர் 1 பை ஆர். இந்த இதுக்கு ஆன்சர் வந்து என்னது 1 பை ஆர். சரியா, அப்போ நம்ம எப்படி போடுறோம், இன்டெக்ரல் ஆர் டு இன்ஃபினிட்டி ஜிஎம்எம் பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு டிஆர். ஆன்சர் வந்து எவ்வளவு, ஜிஎம்எம் பை ஆர். let it be 1. இந்த இதை வந்து நம்ம 1ன்னு எடுத்துக்கலாம். 1ன்னு எடுத்துக்கலாமா, இன்டெகிரேட் பண்ணி கிடைக்கும் போது வேல்யூ வந்து எனக்கு gmm by r that is equal to
this amount of work done is converted into kinetic energy. சரியா, இந்த அமௌண்ட் ஆஃப் ஒர்க் வந்து நம்ம கைனட்டிக் எனர்ஜியாக மாற்றினா அந்த ஆப்ஜெக்ட் வந்து என்ன ஆகும், கிராவிடேஷனல் புல்லேருந்து எஸ்கேப் ஆகி போயிடும். இந்த அமௌண்ட் ஆஃப் ஒர்க் நம்ம வந்து என்ன செய்யணும், இஸ் கன்வெர்டட் இன்டு கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் தி பாடி, தென் இட் வில் எஸ்கேப் ஃப்ரம் தி கிராவிடேஷனல் புல் ஆஃப் த பிளானட். இதில் வந்து பிளானட் வந்து என்னது, எர்த்து. நமக்கு வந்து எர்த்து. அப்போ எர்த்தோட கிராவிடேஷனல் புல்லேருந்து எஸ்கேப் ஆகி போயிடும். என்ன செய்யணும், இந்த ஒர்க்கை வந்து ஒர்க்கனை வந்து என்னதான் மாற்ற போகிறோம், கைனட்டிக் எனர்ஜியாக மாற்ற போகிறோம். தென் V with suffix is the escape velocity of the object, and then kinetic energy is equal to half mv e square, half mv e square. kinetic energy के காமன் ஃபார்முலா என்னது, half mv square. சரியா, இதில் வந்து escape velocity வந்து v with suffix ஈங்கிறனால half mv e square போடும். சரியா, புரியுதா? இதை வந்து நம்பர் 2ன்னு எடுத்துக்கலாம். இது வந்து நம்பர் 1 ஒர்க் டன் வந்து, அண்ட் தென் நம்பர் 2 வந்து என்னது, கைனட்டிக் எனர்ஜி வந்து கண்டுபிடிக்கணும். கைனட்டிக் எனர்ஜி அந்த ஈக்குவேஷன் வந்து எடுத்துக்கிறோம். காமன் ஃபார்முலா தான் ஆஃப் எம்இ வி ஸ்கொயர். இதில் வந்து நம்ம வி வித் சஃபிக்ஸ் இ போடுறோம். ஏன்னா எஸ்கேப் வெலாசிட்டி அப்படி ஆப்ஜெக்ட் வந்து என்னது, விஇ, அதாவது விடுபடு திசை வேகம். அதனோட விடுபடு திசை வேகம் வந்து விங்கிறனால ஆஃப் எம்இ ஸ்கொயர்னு போடுறோம். இதை வந்து நம்ம நம்பர் 2ன்னு எடுத்துக்கிறோம். ஈக்குவேஷன் 2 நம்பர் 2ன்னு எடுத்துக்கிறோம். தென் ஈக்குவேட்டிங் தி ஈக்குவேஷன்ஸ் 2 to 1. ரெண்டு ஈக்குவேஷன்ஸையும் நம்ம ஈக்குவேட் பண்ணும்போது then we get half mv e square is equal to gmm by r. சரியா, ரெண்டு ஈக்குவேஷன்ஸையும் ஈக்குவேட் பண்ணுறோம். எந்த ஈக்குவேஷன்ஸு, இந்த ஒர்க் டன்னையும் கைனட்டிக் எனர்ஜி ரெண்டு ஈக்குவேஷன்ஸையும் 1 2 நம்ம வந்து நம்ம நம்பர் கொடுத்து வச்சுருக்கோம். அந்த ஈக்குவேஷன்ஸை வந்து என்ன செய்யணும், நம்ம ஈக்குவேட் பண்ணுறோம். இப்போ half mv e square is equal to gmm by r. இதில் வந்து என்னது, காமன் டேம் வந்து நம்ம கேன்சல் பண்ணிடலாம். இதில் காமன் டேம் என்னதுக்கு, எம் இருக்குது. அப்போ இது they get cancelled. அண்ட் தென் ரிமைனிங் டேம் என்ன இருக்குது, விஇ ஸ்கொயர். சரியா, விஇ ஸ்கொயர். இப்போ 2 வந்து என்ன செய்யலாம், கிராஸ் மல்டிப்ளை இங்கிட்டு போயிடும், இந்த சைட் போயிடும், ரைட் ஹேண்ட் சைட் போயிடும். புரிஞ்சுதா? இதை வந்து நம்ம நம்பர் 2ன்னு எடுத்துக்கிறோம். ஈக்குவேஷன் 2 நம்பர் 2ன்னு எடுத்துக்கிறோம். தென் ஈக்குவேட்டிங் தி ஈக்குவேஷன்ஸ் 2 to 1. ரெண்டு ஈக்குவேஷன்ஸையும் நம்ம ஈக்குவேட் பண்ணும்போது then we get half mv e square is equal to gmm by r. சரியா, ரெண்டு ஈக்குவேஷன்ஸையும் ஈக்குவேட் பண்ணுறோம். எந்த ஈக்குவேஷன்ஸு, இந்த ஒர்க் டன்னையும் கைனட்டிக் எனர்ஜி ரெண்டு ஈக்குவேஷன்ஸையும் 1 2 நம்ம வந்து நம்ம நம்பர் கொடுத்து வச்சுருக்கோம். அந்த ஈக்குவேஷன்ஸை வந்து என்ன செய்யணும், நம்ம ஈக்குவேட் பண்ணுறோம். இப்போ half mv e square is equal to gmm by r. இதில் வந்து என்னது, காமன் டேம் வந்து நம்ம கேன்சல் பண்ணிடலாம். இதில் காமன் டேம் என்னதுக்கு, எம் இருக்குது. அப்போ இது they get cancelled. அண்ட் தென் ரிமைனிங் டேம் என்ன இருக்குது, விஇ ஸ்கொயர். சரியா, விஇ ஸ்கொயர். இப்போ 2 வந்து என்ன செய்யலாம், கிராஸ் மல்டிப்ளை இங்கிட்டு போயிடும், இந்த சைட் போயிடும், ரைட் ஹேண்ட் சைட் போயிடும். புரிஞ்சுதா? v is equal to 2gm by r. 2 வந்து மேலே கொண்டு போயிடும், m வந்து கேன்சல் ஆகிடும். விஇ ஸ்கொயர் is equal to 2gm by r. சரியா, அண்ட் தென் அப்போ நமக்கு விஇ ஸ்கொயர் தேவையில்லை, விஇ வந்து தேவை. அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2gm by r. ஓகே, விஇ இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2gm by r. லெட் இட் பி 3ன்னு வச்சுக்கலாம். இப்போ ஃப்ரம் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த்தில் வந்து கிராவிடேஷனல் புல் இஸ் ஈக்குவல் டு தி வெயிட் ஆஃப் த பாடி. சரியா, இது வந்து ஆல்ரெடி we know that முதல்ல நமக்கு தெரியும். கிராவிடேஷனல் on the surface of the earth or on the surface of the earth, gravitational force is equal to weight of the object. gmm by on the surface of the earth, the gravitational pull is equal to the weight of the object. Okay, அப்போ வந்து நம்ம வெயிட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் கிராவிடேஷனல் புல் வந்து என்னது, gmm by r ஸ்கொயர். அதை வந்து என்னது, வெயிட் ஆஃப் த பாடி வந்து என்னது, மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன், m இன்ட்டு g. f equal to mg. அதான் gmm by r ஸ்கொயர் equal to mg. அண்ட் தென் m இப்போ நம்ம ஈக்குவேட் பண்ணும்போது m கெட் கேன்சல்டு. த ரிமைனிங் டேம் வந்து என்னது, gm equal to gr ஸ்கொயர். இதை வந்து 4ன்னு எடுத்துக்கலாம். லெட் இட் பி 4th ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இதனோட வேல்யூவை 3ல் வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது, 3ல் வந்து சப்ஸ்டியூட் பண்ணும்போது then we get v is equal to square root of 2gm by r. இது வந்து தேர்ட் ஈக்குவேஷன். இதில் வந்து இதனோட gmோட வேல்யூவை வந்து என்ன செய்கிறோம், நாம்
சப்ஸ்டியூட் பண்ணும்போது we get gm is equal to என்னது gr here gr square root of 2gr square divided by r. அப்போ என்ன ஆகும் r கேன்சல் ஆகும். ரிமைனிங் டேர்ம் வந்துருது 2gr. This is the expression for escape velocity. This is the expression for escape velocity. V is equal to square root of 2gr. சரியா? Right, இதில் வந்து escape velocity of the planet is independent of the mass of the planet. சரியா? இது என்னது மாஸ் கிடையாது. அந்த ஈக்குவேஷனில் V is equal to square root of 2gr. So the escape velocity of the planet is independent of the mass of the planet. சரியா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன கண்டுபிடிக்கிறோம், நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எர்த்துலேருந்து இன்ஃபினிட்டிக்கு, எர்த்தோட சர்ஃபேஸ்லேருந்து இன்ஃபினிட்டிக்கு போகிறதுக்கு எவ்வளோ வந்து ஃபோர்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணணும். ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆன் தி பாடி F equal to by Newton's law of gravitation. F equal to gm/r square into dr. அதை இன்டகிரேட் பண்ணுறோம். இன்டகிரேட் பண்ணி கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து 2gm/r gm/r square into r கிடைக்கும், dr கிடைக்கும். அண்ட் தென் ஒர்க் டன் வந்து W is equal to எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறோம். அண்ட் தென் அந்த ஒர்க் டன்னை வந்து நம்ம என்ன செய்யணும், கைனட்டிக் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணால் த பாடி இட் வில் எஸ்கேப் ஃப்ரம் தி கிராவிடேஷனல் புல் ஆஃப் தி எர்த். என்னது பிளானட்லேருந்து எஸ்கேப் ஆகி போயிடும். அதனால் அதை வந்து அதுக்கு தேவையான அந்த கைனட்டிக் எனர்ஜி V வந்து எஸ்கேப் வெலாசிட்டின்னு எடுத்துட்டோம்னா கைனட்டிக் எனர்ஜி that is equal to half mv square. அப்போ ரெண்டு ஈக்குவேட் பண்ணுறோம். half mv square is equal to gm/r. V is equal to gm/r 2gm/r. That is equal to V square is equal to 2gm/r. Then V is equal to square root of 2gm/r. That is equal to 3 எடுத்துக்கிறோம். And then on surface of the earth gravitational pull is equal to weight of the object. That is equal to 2gm/r. gm/r square is equal to mg. அப்போ ரெண்டே ஈக்குவேட் பண்ணால் ஃபைனலி we get gr square. இந்த வேல்யூவை இதில் வந்து என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும். சரியா? நம்ம 3 ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஃபைனலி we get square root of 2gr. சரியா? escape velocity of the planet is equal to square root of 2gr. டயக்ராம் போடணும், எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஃபார் 11th ஃபிசிக்ஸ் அண்டு பாலிடெக்னிக் ஃபிசிக்ஸ். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே.